ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு வின்டர் டே ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லோரும் வெக்கேஷனில் இருக்கோம். எல்லாருக்கும் ஹாலிடேஸுங்க. ஸோ எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல், சட்னி, அப்புறம் வந்து கூட வந்து இந்த வடகம் இல்லை வத்தல். யூஸ்வலி பொங்கல் சட்னி தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த வடகம், வத்தல் வந்து எங்கள் வீட்டு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை மாற்றிக்கவே முடியல. ஸோ என் பசங்களும் அப்படி தான் சாப்பிட்டு பழகியிருக்கிறாங்க. இது பொங்கல் பண்ணாலே வடகம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு லேக்குக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். மியூமல்சி அப்படின்ற ஒரு பிளேஸு. ஏற்கனவே நம்ம வீடியோஸில் காட்டியிருக்கேன். பட் வின்டர் டைமில் நான் காட்டினதில்லை. ஸோ இதுதான் அந்த பிளேஸுங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ட்ரைவ் தான். ஏற்கனவே ஒரு தடவை வின்டருக்கு நாங்கள் வந்திருக்கோம். பட் நான் வீடியோ எடுக்கலை. அப்போ வந்து ரொம்ப ஹெவி ஸ்னோவாக இருந்தது. இது வந்து ஆல்டிடியூடு கொஞ்சம் ஹைங்கிறதுனால கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குங்க. பட் இன்றைக்கி வந்து மைல்டு ஸ்னோ தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்னோனால் ப்ராப்ளம் இல்லை. ஒரு காற்று அடிச்சது பாருங்கள். அந்த காற்று வந்து நம்மளால் ஹேண்டிலே பண்ண முடியாதுங்க. முகம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மரத்து போயிடும். கை காலெலாம் வந்து ஒரு நம்னஸ் வந்துடும். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. நாங்கள் கொஞ்ச நேரம் நான் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டு ஒரு ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே எப்படியும் நாங்கள் எதாவது வாங்கி சாப்பிடுவோன்னு தெரியும். அப்படியே அந்த ஷாப்பிங் அங்கேயும் ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நிறைய பேர் என்ன மாதிரியே வெளியில் போயிட்டு உள்ளே ஓடி வந்துட்டாங்க. ஸோ இந்த இது வந்து பேக்கரி அண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய கடை, அங்கே பேக்கரியும் இருக்கும், ஒரு சைடில் வந்து ஷாப்பிங்கும் இருக்கும். இதெல்லாம் வந்து மீட் செக்ஷன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சம்மர் டைமில் இந்த லேக்கை சுற்றி ஒரு வாக் போகலாம் நம்ம. அண்டு வந்து நீங்கள் அது மேலேயும் கிளைம் பண்ணி மேலேருந்து வியூ எடுத்து நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கலாம். அங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பட் இப்போ நம்மளால் போக முடியாதுங்க, ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால. அது முடிச்சுட்டு நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் க்ளோஸ்டு. சப்வே மட்டும்தான் ஓப்பனாக இருந்ததுங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஈவுங்கிறதுனால மூடிட்டாங்க. ஸோ சப்வேயில் எனக்கு வெஜிடேரியனில் இது கிடச்சிது. இந்த குளிருக்கு நம்மளுக்கு சூடாக ஏதாவது கிடைச்சாலே ரொம்ப சந்தோஷந்தாங்க. அது முடிச்சுட்டு ஒரு கடைக்கு வந்தோம். கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இது வந்து ஹாரிபோ செக்ஷனில் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஜெர்மன்ஸுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ்னால் இந்த ஹாரிபோ தாங்க. இங்கேருந்து ஜெர்மனிலேருந்து யார் போனாலும் ஹாரிபோவை கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப ஏஜானவங்க கூட இது கண்டிப்பாக வாங்கிட்டே இருப்பாங்க. மந்த்லி ப்ரொவிஷனாக வீக்லி ப்ரொவிஷன்ஸில் கண்டிப்பாக இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர் ஜவ்வு மிட்டாய் கன்சிஸ்டன்சிக்கு தான் இது இருக்கும் டெக்ஸ்சருக்கு. பட் ஜெலட்டின் இருக்குங்க. ஸோ ஜெலட்டின் சாப்பிடாதவங்க சாப்பிட மாட்டாங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும்